ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். இதை எதை வச்சு செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா வச்சு தான். ஆமாங்க, ஆனால் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நான் இன்றைக்கி எடுத்திருக்க பாஸ்தாவோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இதில் வந்துட்டு பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்பப்போ இது நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது, அதே மாதிரி அடிப்பிடிக்கவும் செய்யாது. நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டா அது பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் அடியில் பிடிச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா அகலமான பாத்திரத்தில் வேக வச்சா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமையும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நம்ம சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வந்துட்டு பச்சை தண்ணியில் ஒரு தடவை போட்டு அலசிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நம்ம இதை பச்சை தண்ணியிலையும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கும் போது இன்னுமே பார்த்திங்கன்னா இது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது. அதே சமயம் நல்லா வெந்தும் இருக்குது. இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எடுத்துருக்க கார்ன்ஃப்ளவரில் பாதி அளவு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு தடவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா மீதம் இருக்க மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மீதம் இருக்க எல்லா மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது கேப் இல்லாமல் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் கலந்துருக்கு. அடுத்தது நம்ம எண்ணெயை சூடுபடுத்திட்டு இதை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இதை சேர்த்திக்கோங்க. காயறதுக்கு முன்னாடி சேர்த்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது இது நல்லா வேகாது. அதனால அந்த கிறிஸ்பினஸும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த பபிள்ஸ் ஃபுல்லாகவே அடங்கணும். அந்த அளவுக்கு இது நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கரெக்டாக கிடைக்கும். அப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டேவும் இருக்கணும். இல்லைனா ஒரு சைடு வெந்திருக்கும், இன்னொரு சைடு வேகாமல் இருக்கும். உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். அதுக்காக அடிக்கடி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இதோட கலரும் பார்த்திங்கன்னா லைட்டாக மாறி இருக்கும். நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் மீதம் இருக்க எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இப்போது மீதம் இருக்கிறதையும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் ரெடி ஆகிருக்கு. நல்லா பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஷேட் வந்திருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போது இதில் மேலால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாய்த்தூள். நீங்கள் இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா கூட இன்னுமே மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க.
இது கூட லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக அம்ச்சூர் பவுடர் வந்துட்டு எடுத்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் காரமும் புளிப்பு டேஸ்ட்டும் வந்துட்டு பத்தலைங்கிறதுக்காக மிளகாய் தூளும் அம்ச்சூர் பவுடரும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இன்னும் சாட் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம ஈவினிங் டைம் வந்துட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இது நல்லா வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம டக்குன்னு பொரிச்சு எடுத்துடலாம். டோட்டலாக வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இதை வந்துட்டு செஞ்சிடலாம். குழந்தைகள்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இதை வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.